Hey guys, welcome back to Ratna Lifestyle. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு, அதுவும் குக்கரில் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்க்கரை பொங்கலுக்கு என்னென்ன தேவை பொருட்கள் பார்த்துக்கலாம். பச்சரிசி 1 கப்பு, அரை கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு வெல்லம், 1/4 கப்பு நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி, தண்ணி தேவைக்கேற்ப. இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பச்சரிசியை நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். பச்சரிசியும் பச்சை பருப்பும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி கழுவி அதுக்கப்புறம் எப்படி நம்ம குக்கரில் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது பச்சை பருப்பை நல்லா கழுவி நல்லா 3-4 வாட்டி கழுவி இதில் வச்சுருக்கேன். அதுக்கு தண்ணியும் அளந்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் 1 கப்பு அரிசிக்கு நான் பச்சை பருப்பும் போட்டதுனால 5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். 5 கப்பு தண்ணி சேர்த்து நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் நான் போட்டுக்கிறேன் இந்த பருப்பு. இது கூட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக. அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும். இப்போ 4 விசில் வச்சு வந்துட்டோம். இப்போ 4-5 விசில் வந்தாச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் தம்மில் அடங்கட்டும். இப்போது முந்திரி திராட்சை வதக்கலாம் நெய்யில் ஃபஸ்ட்டு. நல்லா சூடானவுடனே முந்திரி திராட்சை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட திராட்சை சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் செவக்கணும். அவ்வளோதான், அந்த சூட்லேயே கொஞ்சம் கலர் மாறிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த சூட்லேயே பாருங்கள் எப்படி கலர் மாறிடுச்சு. அதுக்கு தான் ஃபஸ்ட்டே எடுத்துருக்கோம். பொங்கலை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், போட்ட அரிசி அந்த தண்ணி எல்லாம் அது கூட நல்லா வெந்துருச்சு. பொங்கலை நல்லா மசிச்சு விட்டுருங்க இப்போவே. ஏன்னா வெல்லம் போட்ட பிறகு நம்ம மசிக்க முடியாது. வெல்லம் போட்ட பிறகு நீங்கள் மசிச்சிங்கன்னா அப்படியே அரிசி அப்படியே தான் இருக்கும், வேறையாக இருக்கும். அதனால் இப்போவே மசிச்சிடுங்க.
தீயை கம்மியாக வச்சுக்கோங்க. இது கூடயே ஒரு 2 டீஸ்பூன் நெய்யை விடணும். அப்போ தான் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு கப் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. முந்திரி திராட்சை இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சுவையான சக்கரை பொங்கல் செஞ்சாச்சு. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன செய்முறை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க சக்கரை பொங்கல் என்னென்ன நான் சொன்னனோ அந்த செய்முறையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.